எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கஸ்டமர் நெறைய பேர் தேனை சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? அப்படின்னு நெறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. பொருட்கள் பலவற்றின் மகிமையை நாம் உணர்வதில்லை. தேன் அப்படியான ஓர் உணவு. தேன் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய பொக்கிஷம். இதை சாப்பிட்ட 4 மணி நேரத்தில் முழுமையாக செரிமானமாகி விடுவதால் உடலில் சேர்ந்து பலத்தை கொடுக்கும் என்று சித்த மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. தேனில் மலைத்தேன், கொம்புத்தேன், மரப்பொந்து தேன், புற்றுத்தேன் மற்றும் மனைத்தேன் என 5 வகைகள் உள்ளன. மலமிளக்கி, கோழையக்கற்றி, பசித்தி தூண்டி, அழுகல் அகற்றி மற்றும் உறக்கம் உண்டாக்கியாக செயல்படக்கூடியது தேன். சித்த மருத்துவத்தில் தேன் ஒரு மிகச்சிறந்த துணை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. வாதம், பித்தம் மற்றும் கபம் என்ற 3ஐயும் கட்டுப்படுத்தும் ஒரே அருமருந்து தேன் மட்டுமே. தேன் இயற்கையாகவே வெப்பம் நிறைந்தது. அதனால்தான் கப நோய்களுக்கு மருந்து கொடுக்கும் போது அவற்றை தேனுடன் கலந்து கொடுக்கின்றனர். இதில் இயற்கையாகவே இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் சில வகை புற்றுநோய்களுக்கான தற்காப்பு மருந்தாகிறது. தேன் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். இதயத்துக்கு செல்ல வேண்டிய இரத்தத்தின் அளவை அதிகரித்து இரத்தம் உறைதலை தடுக்கும். குறிப்பாக தேனில் உள்ள பாலிப்பீனால் இதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் கரோனரி இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இரத்த உறைதலை தடுத்து மாரடைப்பு வராமல் காக்கும். குழந்தைகளுக்கு இரவில் தூக்கத்தை கெடுக்கும் விதமாக வரக்கூடிய இருமலை போக்க தேன் நல்ல மருந்து என்று உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு ஒன்றில் கூறியுள்ளது. 1/4 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் 1 டியூஸ்பூன் தேனை கலந்து கொடுத்தால் அது இரவில் வரக்கூடிய இருமலை கட்டுப்படுத்தும். போனஸாக ஆழ்ந்த தூக்கமும் தரக்கூடியது தேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் தரும் பக்க விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெறலாம். உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களில் 9 வகையான அமினோ அமிலங்களும் தேனில் உள்ளன. வைட்டமின் சி சத்து இதில் அதிகம் உள்ளது. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியம் போன்ற தாதுகள் தேனில் நிறைந்துள்ளன. கழிச்சல் நோய்க்கு தேன் நல்ல மருந்தாக செயல்படும். புற்றுநோய் செல்களின் பெருக்கத்தை தடுத்து நிறுத்தும் அற்புத மருந்தாக தேன் செயல்படும். தேனில் உள்ள மிக முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான பாலிபீனால்கள் மன அழுத்தம், மன சோர்வு, மன பதற்றம் மற்றும் மன உளைச்சலை நீக்கி மனதுக்கு அமைதியை தரும். வலிப்பு நோய்க்கும் தேன் மிக நல்லது. வாய் நாற்றத்தை போக்குவதுடன் செரிமான மண்டல உறுப்புகளின் சரியான செயல்பாட்டுக்கு தேன் கைகண்ட மருந்து. குழந்தைகளை பாதிக்கும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவதில் தேனுக்கு நிகர் தேன் மட்டுமே. வயிறு வீக்கம் ஏற்பட்டால் அதன் மீது தேன் தேய்த்தால் வலி குறைந்து வீக்கம் கரையும். தலைவலி வந்தால் நெற்றி பொட்டிலும், வயிற்று வலியால் பாதிக்கப்படுவோருக்கு தொப்புளை சுற்றிலும் தேன் தடவுவது வழக்கம். பூஞ்சைகள் மற்றும் நுண்கிருமிகளின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கக்கூடியது இந்த தேன். இதில் உள்ள தாமிரச்சத்து, வைட்டமின் சி சத்து மற்றும் பாலிபீனால்களால் வைரஸ் நோய்களை விரட்டி அடிக்கக்கூடியவை. சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவில் உண்டாகும் ஏற்ற இறக்கங்களை தேன் சீர் செய்யும் என ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது. தேனில் உள்ள ஃபரக்டாஸ் வகை சர்க்கரை இன்சுலின் செயல்பாட்டை சீராக்கும். அது மட்டுமின்றி ஒரு முழு உணவு உண்டதும் துரிதமாக நடக்கும் செரிமான செயலையும் உணவின் சத்து உடலால் உறிஞ்சப்படும் செயலையும் தாமதித்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென கூடுவதை தடுத்து நிறுத்தும். தேனில் உள்ள அமிலம் தொற்றுநோய் கிருமிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கையாகவே புண்களை ஆற்றும் தன்மை பெற்றது. குறிப்பாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலில் உண்டாகும் புண்கள் நன்றாக ஆறவும் அங்கே புதிய திசுக்கள் ஆரோக்கியமாக உற்பத்தியாகவும் தேன் தேவையான அளவு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும், இரத்த நாடிகளின் விரிந்து கொடுக்கும் தன்மையை பாதுகாக்கவும் தேவையான நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தேன் தூண்டும். சாதாரண மூட்டு வலியில் தொடங்கி மூட்டு தேய்மானம் தொட்டு வாழ்வியல் நோய்களான இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோய்களில் அதிகமாக காணப்படும் சி ரியாக்டிவ் புரோட்டீன் அளவை தேன் குறைக்கும். தீப்புண், வெந்நீர் புண்களில் கொப்பளம் ஏற்படாமல் இருக்கவும், புண்கள் விரைவில் ஆறவும் தேனை பயன்படுத்துகிறார்கள். உடலில் கட்டிகள் இருந்தால் அவற்றை பழுக்க வைப்பதற்காக தேனுடன் சுண்ணாம்பு சேர்த்து குழைத்து கட்டிகள் மீது பூசலாம். பாரம்பரிய உணவான தேனை விடுத்து நாம் இன்று மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம்.